ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் தேவனுடைய வாசஸ்தலத்தில் காத்திருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பேரின்பம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான இந்த வாய்ப்புக்காக, அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க அண்ணனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சபைக்காக இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தோடு இணைந்து அநேக ஊழியங்களில் உறுதுணையாய் நிற்கிற இந்த சபை இன்னும் வளர்ந்து பெருகட்டும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இந்த சபை 1000 பேர் உள்ள சபையாய் மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் செய்து முடிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு எழுப்புதல், உலகம் தழுவிய ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலுக்கு சபையை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பட்டணத்தில் ஆண்டவர் இந்த சபையை ஆசீர்வதித்து இதனுடைய எல்லைகளை விரிவாக்கி இதனுடைய ஆத்துமாக்களை கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தென்கொரிய தேசத்தில் பால் யாங்கிச்சோ என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். இப்பொழுது அவர் இல்லை. அவர் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்த பொழுது அவர் ஒரு சின்ன சபை, அவருடைய மனைவி, அவருடைய மாமியார், இன்னும் ஒரு அம்மா வருவாங்க. 4 பேர் தான் அந்த சபை. அந்த சபை ஒரு தகர சீட்டில் வச்சு ஆரம்பித்த ஒரு சபை. இந்த 4 பேர் இருக்கும் பொழுதே 40,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி கத்தி பிரசங்கம் பண்ணுவாராம். அவங்க மாமியாருக்கு சொல்லுவாங்களாம், ஏயா கத்துற, இருக்கிறது 4 பேர் தானே, இந்த கத்திரியே. ஆனால் அந்த மனிதனுக்குள்ள ஒரு தரிசனம், இந்த சபை 40,000 லட்சக்கணக்கான பேர் உள்ள சபையாய் மாறப்போகிறது என்று சொல்லி, அதே போல் அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் இந்த சபையும் வளர்ந்து பெருக போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதை அருமையான பாஸ்டரை மறுபடியும் ஒரு வசனத்தை வாசித்தாங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இது செய்தி அல்ல. செய்திக்கு முன்னாடி இந்த வசனத்தை வைத்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளே போகிறோம். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தை, அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு யாருக்கு எழுதப்பட்ட சங்கீதம்? யாருடைய புத்திரர்? சத்தமா சொல்லுங்க, யாருடைய புத்திரர்? இந்த கோராகின் புத்திரர் யார்? யார் இந்த கோராகின் புத்திரர்? சொல்லுங்க, யார்? என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலாத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கு. இந்த கோராகின் புத்திரர் யாரு? மோசேக்கு பேச மாட்டீங்களா? மோசேக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் யாரு? கோராகின் புத்திரர். இவங்க மோசேக்கு விரோதமாக எழும்பினதுனால என்ன நடந்துச்சு? பூமி பிளந்து இந்த சந்ததி அப்படியே விழுங்கப்பட்டது. ஆனால் இதில் அவருடைய குமாரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? மோசேயின் பக்கம் நின்னதுனால இவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? தப்புவிக்கப்பட்டார்கள்.
என்ன பண்ணப்பட்டார்கள்? தப்புவிக்கப்பட்டார்கள். பாருங்க, 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை தாண்டி வரும்பொழுது இந்த கோராகின் புத்திரரை எப்பிராயிம் மலை தேசத்தை மோசே எல்லாருக்கும் அந்த பங்கு பிரிக்கும் பொழுது எப்பிராயிம் மலை தேசத்தை இந்த கோராகின் குமாரர்களுக்கு அவர்கள் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அங்கே தான் இவங்க குடியிருந்தாங்க. இந்த கோராகின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்கள். இந்த தட்டுமுட்டு சாமானத்தை எல்லாம் சரி பண்ணி தேவனுடைய பெட்டியை சுமக்கிற அந்த வேலையை செய்து கொண்டு இருந்தவர்கள். இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இவங்களை எப்பிராயிம் மலை தேசத்தில் இவர்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வந்தப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, திரும்பவும் எங்களை நம்முடைய ஊழியத்தில் ஆலய காரியத்தில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கு தூரத்தில் இருந்து பார்க்க முடியுது. தேவனுடைய ஆலயத்தில் போய் உங்களுடைய சமூகத்தில் எங்களால் தொழுது கொள்ள முடியல, உங்கள் சமூகத்தில் எங்களால் ஆராதிக்க முடியல. அதை திரும்பவும் எங்களுக்கு தாருன்னு சொல்லி திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும் உம்முடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிற அந்த சந்தோஷத்தை, உம்முடைய சமூகத்தில் ஆராதிக்கிற அந்த சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று சொல்லி, திரும்பவும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி அந்த ஜனங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. என்ன நடந்தது? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், எப்பிராயிம் மலை தேசத்தில் அங்கே யாருடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார்? அன்னாளுடைய கற்பத்தை யார் அடைத்து வைத்திருந்தார்? கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். எதுக்காக? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. ஆனால் அது இப்போ நமக்கு வேண்டாம். இந்த அன்னாள் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அதை என்ன செய்ய போகிறேன்? உமக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்குறேன். அவளுக்கு ஒரு குமாரன் தான் ஆசை. அந்த குமாரன் அவள் வளர்த்துருக்கலாம்ல. எதுக்காக தேவ சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுக்கணும்? அந்த சந்ததிக்கு நெடுநாள் ஆசை. எங்களை புறக்கணிச்சிட்டாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கு கிட்ட வரக்கூடாதுன்னு எங்களை புறக்கணித்து எங்களை எப்பிராயிம் மலை தேசத்தில் எங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். எங்களால் தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியவில்லை. எங்களால் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வேலை செய்ய முடியவில்லை. எங்களால் எந்த சந்தோஷத்திலையும் கலந்து கொள்ள விடாதபடி நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போதான் ஒவ்வொருவராக அந்த அன்னாள் ஜெபம் பண்ணுறா, எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால். ஆண்டவர் அவருக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். அவனை ஆண்டவருடைய ஆலயத்திலே கொண்டு போய் விடுகிறார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சத்தியம்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இந்த கோராகின் புத்திரரில் வந்தது தான் இந்த சாமுவேல். அல்லேலூயா. யார் ஆலயத்தில் வரக்கூடாது, பணிவிடை செய்யக்கூடாது என்று ஒதுக்கப்பட்டு இருந்தார்களோ, அதே ஆலயத்தில் சின்ன வயதில் கர்த்தருடைய சத்தத்தை கூட கேட்க அறியாத வயதில் ஆலயத்தின் பணி செய்வதற்காக தேவன் அவனை அங்கு கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில், கைவிடப்பட்ட சூழ்நிலையில், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் உங்களை கைவிடாத தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கோராகின் புத்திரர் அந்த ஆசாரிய ஊழியம் கிடையாது. அதுக்கு வெளியில் இருக்கிற பணிகளை செய்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆனால் அதையும் தாண்டி சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தில், பிரகாரத்தில், பலிபீடத்தில், தேவனுடைய சந்நிதியில் வந்து ஊழியம் செய்யும்படியாக தேவன் அவர்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அந்த சந்ததியில் வந்தது தான் இந்த கோராகின் புத்திரர். அவங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட இந்த சங்கீதம் தான் இந்த 85ஆம் சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாங்க, திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம்.
எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம். மனிதர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கி, இல்லை வேலை செய்கிற இடத்துல நம்மை புறக்கணித்து தள்ளப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். மனிதர்கள் உங்களை தள்ளலாம். எப்படி கோராகின் புத்திரர்கள் ஒதுக்கப்பட்டு எப்பிராயிம் மலை தேசத்தில் இருந்தார்களோ, ஒதுக்கப்பட்ட அவர்களை தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் முதன்மையான ஸ்தானத்தில் வைத்து அந்த மக்களுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் சாமுவேலை உயர்த்த முடியும் என்றால், உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதுதான் இந்த கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அல்லேலூயா. ஒரு நிமிட தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. ஓ ஃபாதர், உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்கள் பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. உங்கள் பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இப்பொழுதும் ஆவியானவரே, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது என்னுடைய இருதயத்தில் உந்தப்பட்ட ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இயேசு 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவர்கள் தம்மோடு இருக்கும்படியாக இயேசு அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் அதுலேயும் பிரதானமாய் ஒரு 3 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் அதில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் இயேசுக்கு 12 சீஷர்கள் இருந்தாலும் 3 பேர் பிரதானமாக இருந்தார்கள். யாரெல்லாம்? யாக்கோபு. அல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் நல்ல பைபிள் தெரியும், அப்படி தானே? அல்லேலூயா. இவர்களை கூட்டி கொண்டு போய் தன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அவர்களோடு இயேசு பகிர்ந்து கொள்ளுகிறார். சொல்லிட்டு அவர் போய் தனியாக ஜெபிக்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போதான் இயேசு வந்து சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு கூட 1 மணி நேரம் நீங்கள் விழித்திருக்க கூடாதா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான சபையே, இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நொடி பொழுதிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இயேசு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 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 ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் இன்றைக்கு தேசங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் இன்றைக்கு பூமியில நிறைவேறி கொண்டே இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்கள்,
இதெல்லாவற்றுக்கும் மேலாக அந்தி கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்காக அதற்கான எல்லா வேலைகளையும் இன்றைக்கு நடந்து முடிந்தாயிற்று. பல தேசங்கள் பாருங்க, சீன தேசம் ஒரே ஆட்சி தான், தேர்தலே வராது. ரஷ்ய தேசம் தேர்தல் வராது, ஒரே தலைவர் தான். வடகொரியா தேர்தல் கிடையாது, ஒரே தலைவர். அதே போலத்தான் இந்திய தேசத்திலும் இனி வருகிற நாட்களிலே நீங்கள் இன்றைக்கு நடக்கிற அரசியல் சூழ்நிலைகளை பார்த்தால் இனி இந்தியாவில் என்ன வராது? தேர்தல் வராது. போன தடவை எவ்வளோ முயற்சி செய்தார்கள், ஆனால் முடியவில்லை. ஆனால் இனி வருகிற நாட்களிலே அவைகள் சம்பவிக்கும். அப்போ ஒரே தேசம், ஒரே தலைவர். அப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். இன்னைக்கு பாருங்க, அமெரிக்க தேசம் வரி ஏத்தின உடனே சீன தேசம், ரஷ்ய தேசம், வடகொரிய தேசம், இந்திய தேசம் எல்லாம் என்ன சேர்ந்துருச்சு? ஒன்று சேர்ந்துருச்சு. இவைகள் எல்லாம் புத்த நாடுகள். அப்ப இயேசு வருவதற்கான வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் இன்றைக்கு பூமியில் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இயேசு சொன்னார், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள் இதெல்லாம் கேள்விப்படுங்க. ஆனா என்ன வராது? உடனே முடிவு உடனே வராது. இவைகள் எல்லாம் எதற்கு ஆரம்பம்? வேதனைகளுக்கு ஆரம்பம். இனி வருகிற நாட்களிலே பூமியிலே வேதனைகள் ஆரம்பிக்கும். இன்னைக்கே பாருங்க, பல இடங்களில் பிரச்சனைகள், யுத்தங்கள். உக்ரைன் ரஷ்யா யுத்தம் இன்னும் ஓயல. இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் யுத்தம் இன்னும் ஓயல. வடகொரியா இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகளோடு யுத்தத்துக்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய எல்லை எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் ஒரு பதட்டத்துடனே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் அறிந்த இயேசு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, எல்லாம் உண்டு, இதெல்லாம் சம்பவிக்கும். இது சம்பவிப்பதை நீங்கள் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. கொரோனா வரும்னா வரும், கொள்ளை நோய் வரும்னா வரும், யுத்தம் வரும்னா வரும். ஆனால் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும்னா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அதுதான் இயேசு சொன்னார். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இயேசு ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினா அது என்னதான் நடக்கும்? அது நடந்தே தீரும். ஆமென், அல்லேலூயா. இப்போ இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இப்போ பூமியில் இன்றைக்கு நடக்கிற காரியங்கள், ஆண்டவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் இன்றைக்கு தேசங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு சபைக்குள்ளே கள்ள உபதேசங்கள் உள்ளே போய்கொண்டிருக்கிறபடினால விசுவாசிகளாகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வர உபதேசம் என்னன்னா, நீங்க ஜெபிக்க வேண்டியதில்லை. உங்களுக்காக இயேசு சிலுவையில் எல்லாம் செய்து முடிச்சிட்டார். நீங்க ஜெபிக்க வேண்டியதில்லை. நீங்க சந்தோஷமா வாழணும், சமாதானமா வாழணும் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். அதனால நீங்க ஜெபிக்க வேண்டியதில்லை, ஆராதிக்க வேண்டியதில்லை. நல்ல டான்ஸ் ஆடுங்க, சந்தோஷமா இருங்க. இன்றைக்கு நூதனமான உபதேசங்கள், கிருபையின் உபதேசங்கள் இன்றைக்கு சபைக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள இன்றைக்கு தந்திரமாய் உள்ளே நுழைந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரடியா வந்து முத்திரையை குத்து அப்படின்னா யாரும் என்ன பண்ண மாட்டோம்? குத்த மாட்டோம். அப்படித்தானே? வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறதுல அந்த 666 அந்த முத்திரையை என்ன பண்ணக்கூடாது? நெற்றியிலையோ கையிலே என்ன பண்ணிடக்கூடாது. இதை நேராக வந்து சொன்னால் என்ன பண்ண மாட்டோம்? ஏற்றுக்கிட மாட்டோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனநிலைமையை என்ன பண்ணுறான் பிசாசு? அப்படியே திருப்பிட்டு வரான். கொஞ்சம் கொஞ்சமாக QR கோட், ஸ்கேன், ஜிபே, இதெல்லாம் என்னது? முத்திரை.
என்ன பண்ணுறோம்? ஸ்கேன் பண்ணுறோம். இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி எழுதி வைக்கிறார். கடைசி நாட்களிலே, இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் கண்டுபிடிச்சிருக்காங்க, சின்ன ஒரு அரிசி அளவு ஒரு சிப்பு, அது நெற்றிலையோ இல்லை மணிக்கட்டில் என்ன பண்ணிடலாம், வச்சிட்டா நீங்கள் எங்கே வேணால் போகலாம். உங்களுடைய பேங்க் டீட்டெயில், உங்களுடைய ஆதார், பேன் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் என்ன பண்ணும் அதில் இருக்கும். இதை இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? செக் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் இன்னைக்கு தேசங்களிலே நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொன்ன இயேசு ஜெபம் பண்ணினார். அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். இருட்டோடு, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணினார். முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணார். வேர்வை ரத்தமாய் சிந்தி ஜெபம் பண்ணினார். அவர் ஏன் ஜெபம் பண்ணோம்? அவர் கடவுள் தானே, கடவுளுடைய குமாரன் தானே இயேசு. அவர் ஏன் ஜெபம் பண்ணணும்? அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். இந்த இயேசு சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை பார்த்து இவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி வாழணும்னு கற்றுக்கொள்ளுகிறோம். இல்லை, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசுக்கு அப்புறம் ஒரு ஆள் தைரியமா சொல்லணும்னா பவுல் ஒரு ஆள் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அதுக்கு பாத்திரவான இருக்கணும்ல. நீங்க ஜெபிங்கன்னு சொன்ன இயேசு ஜெபம் பண்ணினான். சரி, ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்கணும்? ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்றாங்களே, எதுக்காக ஜெபிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும் தெரியணும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு நம்ம ஏன் ஜெபிக்கணும்னு என்ன பண்றது இல்லை, தெரியுறது இல்லை. சரி, முதலாவது நம்ம ஏன் ஜெபிக்க வேண்டும்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். அல்லேலூயா. முதலாவது நம்ம ஏன் ஜெபிக்கணும்னா, ஏன் ஜெபிக்கணும்? இங்க சாமுவேல் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டதுனால ஆண்டவரையும் தீர்க்கதரிசியும் துக்கப்படுத்திட்டாங்க. அப்ப இந்த ஜனங்கள் சாமுவேல்கிட்ட வந்து அழுகும் பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக பாவம் செய்த மக்களுக்காக ஜெபிக்காவிட்டால் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன்? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம்? அல்லேலூயா. இப்போ முதலாவது நீங்க ஜெபிக்கலனா என்ன செய்றவங்களா இருப்பீங்க? அது சாதா பாவம் கிடையாது. என்ன பாவம்? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இதை சொல்லி கொடுக்கறது இல்லை, நிறைய பேருக்கு இதை என்ன பண்றது இல்லை, தெரியறது இல்லை. நமக்காக ஜெபிப்போம், பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், தொழிலுக்காக ஜெபிப்போம், பாதுகாப்புக்காக ஜெபிப்போம், வீடு கட்டணும், அது வேணும், தேவைக்காக, எல்லாவற்றுக்காக ஜெபிப்போம். அந்த ஜெபம் அல்ல. நானும் மற்றவர்களுக்காக ஜெபிக்காவிட்டால், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, இயேசுவை அறியாத ஜனங்களுக்காக நான் ஜெபிக்காவிட்டால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நானும் உங்களுக்காக ஜெபிக்காவிட்டால். இன்னைக்கு ஆண்டவர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த 148 கோடி ஜனங்கள் இந்த தேசத்தில் இயேசுவை அறியாமல் விக்கிரகத்துக்கும் தங்களுடைய மனம் போன போக்கில பாவத்துக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக திறப்பில நிற்க தேவன் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால தான் எசேக்கியேல்ல சொல்றார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. அல்லேலூயா.
இன்றைக்கு இந்த தேசத்தில் நடக்கிற அநியாயம், அக்கிரமம், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களை பார்த்தால் இந்த தேசத்தை ஆண்டவர் என்றோ அழித்திருக்க வேண்டும். ஏன் இன்னும் அழிக்கவில்லை என்றால் ஜெபிக்கிற ஒரு சில மனிதர்களால் இன்றும் இந்த தேசம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. லேலூயா, லேலூயா. சோதோம் கொமோரா பட்டணம் ஏன் அழிக்கப்பட்டது? ஓரின சேர்க்கை என்கிற பாவம். இந்த பாவம் அமெரிக்காவில் ஆரம்பிச்சது. அமெரிக்காவில் ஆரம்பிக்கும் போது இந்தியாவிலேருந்து எல்லாரும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே அமெரிக்க தேசத்தில் இந்த பாவம் இருக்குது, அதை அரசாங்கம் அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லி அழுது அழுது ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு அமெரிக்கா தேசத்தில் கூட அந்த பாவம் பெருசா இல்லை, இந்திய தேசத்தில் அந்த பாவம் பெருகி விட்டது, பெருகி விட்டது. ஓரின சேர்க்கை என்கிற பாவம், LGBTQ என்கிற பேரில் இன்றைக்கு இந்திய தேசத்துக்குள்ள நுழைந்து பல பட்டணங்கள்ல இந்த பாவம் பெருகிவிட்டது. சென்னை பட்டணத்தில் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் என்று நினைக்கிறேன், ஒரு ரேலி போது சென்னையில் ஒரு மெயின் சிட்டியில் ஊர்வலம் போறாங்க. என்ன ஊர்வலம் யூடியூப்ல பார்த்தா LGBTQ ஓரின சேர்க்கையாளர்கள் ஒரு காலத்தில் மறைஞ்சி மறைஞ்சி செஞ்ச பாவம் இன்னைக்கு துணிகரமா ரோட்ல இறங்கி நடந்து, நான் ஓரின சேர்க்கையாளன், நான் ஓரின சேர்க்கையாளி, நான் இதை ஆதரிக்கிறேன் என்று சொல்லி ரோட்ல நடந்து போறாங்களே. அன்னைக்கு சோதோம் கொமோரால எத்தனை பேர் இருந்தாங்க? சில 1000 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு 5000 10,000 பேர் சென்னை பட்டணத்தில் பீச்சில் தெருவில் நடந்து போறாங்களே, நான் ஓரின சேர்க்கை, நான் அதை ஆதரிக்கிறேன் என்று சொல்லி. அப்ப இந்த பட்டணத்தை ஆண்டவர் என்றோ அழித்திருக்க வேண்டும். இன்றைக்கும் அழிக்கலன்னா ஜெபிக்கிற ஒரு சில மனிதர்களால, ஒரு சில சபையால, ஒரு சில விசுவாசிகளால தான் இன்றைக்கும் இந்த பட்டணம், இந்த தேசம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் மாத்திரம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. LGBTQ, லெஸ்பியன், கே, இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. சென்னை பட்டணத்தில் ECR ரோட்ல இதுக்குன்னே சில ஹோட்டல்ஸ் இருக்குது. 2 பேர் சந்தித்து கொள்வதற்கு LGBTQ கஃபட்டேரியா, தனி பார் இருக்கிறது, தனி காஃபி ஷாப் இருக்குது, அவங்களுக்குன்னு தனி ட்ரெஸ் கோடு இருக்கு. தெரியுமா? நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு, நாம் அறிந்து கொள்வதில்லை. சோதோம் கொமோராவை அழித்த ஆண்டவர் ஏன் சென்னை பட்டணத்தை அழிச்சிருக்க கூடாது? ஏன் மும்பை பட்டணத்தை அழிச்சிருக்க கூடாது? அதே பாவம் தானே இங்கேயும் நடக்குது. அந்த பட்டணத்துக்கு ஒரு நீதி, இந்த பட்டணத்துக்கு ஒரு நீதியா? இல்ல, ஜெபிக்கிற ஒரு கூட்டம் மக்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க மனிதர்களை தேடுகிறேன். லேலூயா, லேலூயா. சில மாதங்களுக்கு முன்பு ஈரோடு மாவட்டத்திற்கு ஒரு ஊழியத்திற்கு போயிருந்த பொழுது ஒரு 13 வயது வாலிப மகள் மோகனனை சந்தித்து பேசி குடும்பமாக பேசிகிட்டு இருந்தப்போ அந்த மகளை பார்த்து, உனக்காக நான் எதுக்காக ஜெபிக்கணுன்னப்போ அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவரை தனியாக கூட்டு போய் பேசினாங்க. என்னம்மா என்ன சின்னப்போ? நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, குடும்பமாக நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவர் சொன்னாலாம், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட் நான் படுக்க போவேன். 10 மணிக்கு படுக்க போனால் ஏசப்பா என் அறைக்கு வருவாங்க, என்னை ஜெபிக்க சொல்லுவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸை பார், இந்த பட்டணத்தை பார், இந்த தேசத்தில் இந்த பாவத்தை பார், இதுக்காக ஜெபம் பண்ணு, இதுக்காக ஜெபம் பண்ணு. எல்லாம் முடிச்சுட்டு காலைல 4 மணிக்கு தான் நான் படுப்பேன். மறுபடியும் 6 மணிக்கு எந்திரிச்சு நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவேன். என் சரீரத்தில் பலன் இல்லை, என் பலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தேசத்தில் ஆள் இல்லையா? ஊழியக்காரங்க இல்லையா? எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆண்டவர் ஏன் ஒரு சின்ன பிள்ளையை தேடி போகணும்? ஏன் சின்ன பிள்ளையை தேடி போகணும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தேடுகிறார், ஒவ்வொருவரையும் தேடுகிறார். நீ ஜெபிப்பாளா? இவ ஜெபிப்பாளா? என் மகன் ஜெபிப்பானா? ஐயோ, பட்டணத்தில் அழிவு வந்து கொண்டிருக்கிறதே, ஜனங்கள் பாவத்தில் இன்னும் போய் கொண்டிருக்கிறாங்களே, இன்னும் விக்கிரகங்கள் பெருகி கொண்டே இருக்கிறதே, விக்கிரகத்தை தேடி ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்களே, இவர்களுக்காக திறப்பில் யார் நிற்பார்கள்? நாம் பாவம் செய்கிறவர்களாயிருக்கிறோம். சுயநலமா ஜெபிப்போம். நம்ம வீட்டில் ஒன்றுன்னா அழுது அழுது ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கர்த்தருடைய காரியமா யார் ஜெபிப்பார்கள்? அதனால தான் சாமுவேல் சொல்லுகிறார், நம் மற்றவர்களுக்காக, பாவம் செய்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்காவிட்டால் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். அது எனக்கு தூரமாக இருப்பதா?
அது எனக்கு தூரமாக இருப்பதா. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்டான். அவன் ஒரு செருப்பு தைக்கிற ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஒரு நாள் ஆலய ஆராதனைக்கு போயிருக்கும் பொழுது இங்கிருந்து இந்தியாவிலிருந்து போயிருந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், இந்திய தேசத்தில் மரத்தை தெய்வமாக வணங்குறாங்க, கல்ல தெய்வமாக வணங்குறாங்க. கணவன் இறந்தா மனைவி உடன்கட்டை ஏறணும். இந்த தேசத்துக்காக ஜெபிக்க ஆட்கள் வேணும், சுவிசேஷத்தை அறிவிக்க ஆட்கள் வேணும்னு சொன்னப்போ இந்த வாலிபனுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் வந்தது. அவன் அந்த செருப்பு தைக்கிற அந்த இதில் ஒரு ஓரத்தில் தங்கி இருந்தான். அங்கே போய் அழுது அழுது ஜெபிக்க ஆரம்பித்தான். பகலெல்லாம் வேலை செய்வான். சாயந்தரமானா அவன் ஒரு வரைபடத்தை, உலக வரைபடத்தை வாங்கி வைத்திருந்தான். அதில் இந்தியா மேலே ஒரு வட்டம் போட்டு அதில் கை வச்சு தினந்தோறும் கண்ணில் கண்ணீர் ஜோமனும், ஆண்டவரே இந்தியான்னு ஒரு தேசம் இருக்குதாமே, அந்த தேசத்தில் இயேசுவை யாருக்குமே தெரியாதாமே, ஐயோ இருள் அந்த தேசத்தை மூடி இருக்குதே, அந்த தேசத்து ஜனங்கள் அறியாமையில் இருக்கிறாங்களே, விலங்குகளை வணங்குறாங்களே. அவன் அழுது அழுது ஜெபம் பண்ணுவானாம். இந்த தேசத்தை அவன் பார்த்தது கிடையாது. இந்த மக்கள் கருப்பா சிவப்பா தெரியாது. இந்த தேசம் என்ன சீதோசன நிலை ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சது, இயேசுவை அறியாத மக்கள் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. இயேசுவை அறியாத மக்கள் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அந்த மக்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஒரு முறை கூட இந்த தேசத்துக்கு வராத அந்த வாலிபனுக்குள்ள ஒரு பாரம். இரவெல்லாம் அவன் ஜெபிப்பானான். ஒரு நாள் ஒரு அறைகூவல் விடுக்கப்பட்டது. இந்திய தேசத்திற்கு மிஷினரியாக போக ஆட்கள் தேவைன்னு முதல் ஆளாக தன்னை அர்ப்பணித்து வந்தார். வந்து கல்கட்டா பகுதியில் இறங்கி பல பட்டணங்களில் போய் ஊழியங்களை செய்தார். அவர்தான் வில்லியம் கேரி. இந்திய தேசம் கிடையாது, இந்த தேசத்து மனிதர் கிடையாது. எங்கேயோ பிறந்த ஒரு மனிதனுக்கு இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கும் என்றால், இதே தேசத்தில் பிறந்து இந்த மனிதர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பார்? ஆண்டவர் அதற்குத்தான் ஆட்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, ஒருவேளை இந்த தேசம் இன்னைக்கு அழிக்கப்படும் என்றால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் நரகத்துக்கு நேராக போவாங்களே. ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு, ஏன்ட்ட கணக்கு கேட்பாரு, ஏன்ட்ட உத்தரவாதம் கேட்பாரு. உன்னை ரட்சித்தேனே, பாவத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டேனே, என்னை அறியாத இருந்தப்போ உன்னை அழைச்சு உன்னை ரட்சித்து உனக்கு சமாதானத்தை கொடுத்து பரலோக பாக்கியத்தை கொடுத்தனே. உன்னை போல இந்த தேசத்தில் உன் அக்கம் பக்கத்தில் உன் நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல உன் உறவினர்கள் ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்களுக்காக நீ ஜெபிச்சியா? ஆண்டவர் கேட்பார்ல. அதனால தான் சாமுவேல் சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக ஜெபிக்காவிட்டால் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்களுக்காக ஜெபிங்க. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். சிநேகிதர்கள் வார்த்தை விட்டுட்டாங்க, தவறா பேசிட்டாங்க, எல்லாம் தெரியும். ஆனாலும் அவங்களுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான், அவனுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதான். இப்போ முதலாவது நம்ம ஏன் ஜெபிக்கணும்? நாம் ஜெபிக்காவிட்டால் என்ன பாவம்? பாவத்திலே நிறைய பாவம் இருக்கு. இது யாருக்கு விரோதமான பாவம்? ஆண்டவருக்கு விரோதமா ஒரு பாவம் செய்யறோம்னா அது என்ன பாவம்? ரட்சிக்கப்பட்டவங்க செய்கிற பெரிய பாவம் ஜெபிக்காதது. ரெண்டாவது, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதே சீஷர்கள் இடத்துல அதுக்கு முந்தின வசனத்தை தான் நாம் வாசித்தோம். ரெண்டாவது, நீங்கள் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
விழிச்சிருக்கீங்களா? விழித்திருக்கிறவங்கள ஒரு அல்லேலியா சொல்லுங்க. விழிக்காதவங்கள ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பரவாயில்ல. அல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், முதலாவது நீங்கள் மற்றவர்களுக்காக செபிக்கணும், ரெண்டாவது நீங்கள் உங்களுக்காக நீங்கள் செபிக்க வேண்டும். அதனால தான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. இந்த வார்த்தை சொன்னதுல அங்க யார் இருக்கா? பேதுரு இருக்கிறார், யோவான் இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார். இந்த பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. ஏன்னா ஒரு தடவை சோதனையில் என்ன பண்ணிட்டாரு? சிக்கிட்டாரு. இயேசு சொன்னார், நீங்க விழிச்சிருங்க, உங்களுக்கு ஒரு சோதனை வரப்போது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இவங்க தூங்கிட்டாங்க. அதனால தான் இயேசு சிலுவையில் இயேசுவை பிடிச்சிட்டு போகும்போது சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் செதறி ஓடிட்டாங்க. ஏன்னா அந்த சோதனை என்ன பண்ண முடியல, அவங்களால சகிக்க முடியல. அந்த சோதனையை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. இயேசு ஜெயித்தார். ஏன்? அவர் முழங்கால் படிட்டு செபித்தார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு பிசாசு உங்களுக்கு வெளியில இருந்தெல்லாம் பிரச்சனை கொண்டு வர மாட்டான். நீங்கள் வெளியிலெல்லாம் போய் சண்டை போடுறதில்ல, இல்லை, உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணிடுவான்? இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள், 60% அதிகமான குடும்பங்கள் இன்றைக்கி கோர்ட்டில் இருக்கு. புறஜாதிகள் அல்ல, புறஜாதி மக்களுடைய டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் கம்மி தான். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய டைவர்ஸ் கேஸ் எத்தனை இருக்கு? 60%க்கும் அதிகமான கேஸ் கோர்ட்டில் இருக்கு. திருமணமாகி 1 மாதத்தில் டைவர்ஸ், திருமணமாகி 1 வாரத்தில் டைவர்ஸ். எங்க வச்சு இப்போ ஆண்டவர்கிட்ட உறுதிமொழி கொடுக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு. கர்த்தருடைய சமூகத்தில் உறுதிமொழி கொடுத்துட்டு எங்க போய் டைவர்ஸ் வாங்குறோம்? கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வாங்குறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களை பிசாசு குறிவைத்து அவன் தாக்குகிறான். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கவுன்சிலிங்காக நாலுமாவடிக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அந்த கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, நல்ல செல்லமாக வளர்த்தாங்க. இந்த மகள் படித்து கொண்டு இருக்கும்போது, கல்லூரி படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பெற்றோர் எவ்வளோ சொன்னாங்க, கிறிஸ்தவ குடும்பம், ஆலயத்துக்கு போகிறவங்க, அவங்க சொன்னாங்க வேண்டாம், கேட்கவே இல்லை. கடைசியில் 4 மாடி கூப்பிட்டு வந்தாங்க, மகளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்கன்னு. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த மகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவளால் அக்செப்ட் பண்ணவே முடியல. வார்த்தை சொல்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக நடக்கிற டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல. கடைசியில் சொன்னால், நான் கல்யாணம் பண்ணால் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். இப்போது இவங்க இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? கவுன்சிலிங் கொடுத்தவங்க ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டாங்க. பெற்றோர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, ஒரே பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. கடைசியில் அந்த பையனுக்கே திருமணம் செய்து கொடுத்தாங்க. திருமணம் முடிஞ்சு சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்தப்போ இந்த சகோதரி கன்சீவ் ஆனாங்க. அப்போ அந்த கணவன் கேட்டான், நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், அதனால் அவங்க எனக்கு பணம் வேணும்னு. உடனே சரி கணவன் தானேன்னு சொல்லி தன்னிடத்தில் இருந்த நகை எல்லாத்தையும் விற்று பணத்தை கொடுத்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வைத்தார்கள். வேலைக்கு போய் சில மாதங்கள், 1 மாதம் 2 மாதம் நல்லா பேசினாங்க. அதோட அந்த கான்டாக்ட் கட் ஆயிடுச்சு. அதற்கு பின்பு தொடர்பு கொள்ள முடியவில்லை. இவங்க ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் எடுக்கலை. பல வகையில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, கிடைக்கல. அப்போ சரி இவங்க சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு சொந்தம் யாருமே கிடையாது. ஏன்னா இவங்க லவ் பண்ணது எதில்? ஃபேஸ்புக்கில் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க.
அந்த பையன் யார், எவர், எந்த ஊர், அவங்க குடும்பம் யார், ஒன்றுமே தெரியாது. கடைசியில் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டான். அவங்களுக்கு இவங்களுக்கும் கான்டாக்டே இல்லை. பல மாதங்கள் ட்ரை பண்ணாங்க, யாருன்னே தெரியல. மறுபடியும் 4 மாவடிக்கு வந்திருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்பு வந்து தகப்பனும் தாயும் அழுகிறாங்க. கையில் குழந்தையும் பிறந்துருச்சு. தான் சொன்னோம், எவ்வளோ சொன்னோமே, எவ்வளோ படித்து ஒரு நாள் முழுக்க உனக்கு அட்வைஸ் பண்ணோமே, கேட்குற மனநிலைமையில இல்லையே நீ. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை இழந்து நின்று கொண்டு இருக்கிறாய். எனக்கு அன்பான வாலிப தங்கச்சி, வாலிப மகனே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் யாரையும் நம்ப முடியாது. நீங்கள் நம்பக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு என்றால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவர் ஒருவர் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும். அவர் ஒருவர் தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும். நீங்கள் மனிதர்களை நம்பினால் ஏமாந்து தான் போவீர்கள். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி கடைசி நாட்களிலே அன்பு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஏன் பாதிக்கப்படுகிறது? குடும்பங்களில் ஜெபம் இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது இல்லை. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறாங்க. நீங்கள் தான் உத்தரவாதம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலைன்னா யார் ஜெபிப்பா? உங்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? என்ன உத்தரவாதம் எடுக்கிறீங்க? அப்புறம் சோதனை வந்தப்போ, பிரச்சனை வந்த பிறகு நீங்கள் அழுது பிரயோஜனமே இல்லை. பாருங்க, எவ்வளோ அட்வைஸ் பண்ணி எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தோம், இந்த வார்த்தையை கேட்காதனால இன்றைக்கு வாழ்க்கையை இழந்து வந்து நின்று அழுதுட்டு இருக்காங்க. கையில் குழந்தை, அந்த வயதான பெற்றோர் அழுகிறாங்க. அவ்வளோ சொன்னோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். சில மாதங்களுக்கு முன்பு பீகார் மாநிலத்திற்கு ஒரு ஊழியத்திற்கு போயிருந்தேன். ஜெம்ஸ் ஊழியத்தின் சார்பாக ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ ஒரு கிராமத்திற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அந்த கிராமம் எதுக்கு ஃபேமஸ்னா, உபச்சாரத்துக்கு ஃபேமஸ். இன்றைக்கி சிவகாசி போனால் பட்டாசு வாங்கலாம் மாதிரி, அந்த கிராமத்துக்கு போனால் உபச்சாரம் பண்ணலாம். எல்லா வீட்லேயும் குடும்பமாக உபச்சாரம் பண்ணுவான். அந்த கிராமத்தெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தப்போ அங்கே ஒரு சின்ன ஊழியம், அகஸ்டின் ஜெவக்குமாரன் மூலியமாக ஒரு சின்ன ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த ஸ்கூலில் வந்த ஒரு பொண்ணு, ஒரு 8வது படிக்கிற ஒரு பொண்ணு ரட்சிக்கப்பட்டா. நல்ல அழகாக இருப்பாள். அங்கே வந்து எப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே பிள்ளைகளுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பிள்ளைகளை பெரிய பிள்ளைகளாக்கி அவங்க அந்த விபச்சாரத்தில் பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த பொண்ணு படிக்க வந்த உடனே இவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஒரு 8வது 9வது வரும்பொழுது இவருடைய தாயார் என்ன பண்ணாங்க, ஒரு புரோக்கர்கிட்ட விலை பேசுகிறாங்க. மும்பை பட்டணத்தில் ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற ஒரு புரோக்கர் இந்த பொண்ணை ஒரு தொகை கொடுத்து அவளை விலைக்கு வாங்குகிறாள். எதற்காக? உபச்சார தொழிலுக்காக வாங்கி கொண்டு மும்பை பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு, இந்த மகளுக்கு ஒன்றுமே தெரியல, நான் எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன், ஒன்றுமே தெரியாது. இவளை கூட்டி கொண்டு போய் இந்த மும்பை பட்டணத்தில் ரெட் லைட் ஏரியா, சிவப்பு விளக்கு ஏரியாவில் உபச்சார விடுதியில் போய் விட்டுட்டு, நீ குளிச்சு ரெடியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரோக்கர் வந்துட்டான். இவளுக்கு ஒன்றுமே தெரியல. இவ அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருடம் ஆகிறது. ஆனால் இந்த பாவம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இவெல்லாம் குளிச்சு ரெடியாகி முழங்கால் படிட்டு இப்படி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாள். அப்போ இந்த புரோக்கர் ஒரு பணக்காரனுக்கு இவளை விலை பேசுகிறார் உபச்சாரத்துக்காக. அந்த பணத்தை வாங்கி கொண்டு அந்த அறைக்குள்ளே அந்த பணக்காரர் போகும்போது கதவை திறந்து பார்க்குறார். இவள் முழங்கால் படிட்டு இப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்படி பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவ ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதனால் இவளுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, அதனால தான் முழங்காலில் நிற்கிறான்னு திரும்பி வந்துட்டு அந்த புரோக்கர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு வேண்டாம். இந்த புரோக்கர் வெளியில் இருப்பான், ஏன்னா இதெல்லாம் பெண்கள் இருக்கிறதுனால உள்ளே வரமாட்டார். மறுபடியும் வேறு ஒருவருக்கு விலை பேசி மறுபடியும் வேறு ஒருவரை அனுப்புகிறார்.
இந்த மகளுக்கு நடக்கிறது ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவள் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாள். இந்த ரெண்டாவது மனிதர் வந்து எட்டி பார்க்கும் பொழுது இவள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறத பார்த்துட்டு அவனும் போயிட்டான். இது ஏதோ தண்டனை கொடுத்துட்டாங்க, பெரிய தப்பு பண்ணிட்டா, இது வேண்டான்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான். இந்த புரோக்கருக்கு சந்தேகம் வந்துச்சு, உள்ளே என்ன நடக்கிறது, போகிற எல்லாரும் திரும்பி வராங்களேன்னு சொல்லி அங்கே இருக்கிறதுக்கு தலைவியாக இருக்கிற ஒருத்திய இந்த அறையில் இருக்கிற பொண்ணு என்னென்ன போய் பார்த்துட்டுவான்னு சொன்னப்போ இவள் போய் எட்டி பார்க்கும் பொழுது அவள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாள். அவளை சத்தம் போட்டு என்ன பண்ணுற, எந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டுருக்குன்னு கேட்டப்போ நான் ஏசப்பாட்டை நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஏசப்பாட்டை ஜெபம் பண்ணால் என்ன கேட்டாலும் தருவாங்க. அப்படியா, என்ன கேட்டாலும் தருவாங்களா? ஆமாம். அப்போ எனக்கு இந்த சரீரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஏசப்பா சுகம் தருவாங்களா? ஆமாம், சுகம் தருவாங்க. அப்போ எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண உடனே அவளுக்கு சரியாயிட்டு. உடனே இதை கேள்விப்பட்ட இந்த தொழில் இருக்கிற 2-3 பேர் வந்து ஜெபம் பண்றாங்க. எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது. நான் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இதை பார்த்த உடனே இவ இங்க இருந்தா இந்த ரெட் லைட் ஏரியா மாறிடுன்னு சொல்லி திரும்பவும் கொண்டு போய் அவருடைய தாயார் இடத்திலே அவளை ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நீ சோதனைக்கு உட்படாதபடி சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பிச்சு வர அவளால் கூடும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய முடியும். இன்றைக்கு அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்து ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் திருமணம் செய்து கொண்டு இன்றைக்கு பீகார் பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த மும்பை விபச்சார விடுதிக்கு போய் ரெட் லைட் ஏரியாவுக்கு போய் ஒருவர் கூட திரும்பி வந்தது கிடையாது. ஆனால் போய் பரிசுத்தமாய் திரும்பி வர கூடும் என்றால் அதுக்கு ஒரே காரணம் ஜெபம் மாத்திரம். அதனால தான் சொல்ற, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் அயன் லேடின்னு சொல்லுவாங்க. யாரு? இந்திரா காந்தி அம்மையார். நல்ல போல்டான ஒரு அம்மையார். அவங்க எங்கே போனாலும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு தான் போவாங்க. என்ன போட்டுட்டு போவாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து த்ரெட்டனிங் இருந்தது. அவங்களுடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறனால அவங்க வீட்டை விட்டு வெளியில் போனாலே எப்பொழுதுமே அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு தான் போவாங்க. எந்த மீட்டிங் போனாலும் சரி, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு தான் போவாங்க. ஒரு நாள் ரஷ்யா டிவி ஒன்று ஒரு இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க இருக்கிற வீட்டில் எதிரில், அதே காம்பவுண்டு தான், எதிரில் இருக்கிற பில்டிங். அப்போ இந்த அம்மா ஆயத்தம்மா உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் பேட்டி கொடுக்க வாங்கன்னு சொன்னப்போ இந்த அம்மா எல்லாம் எந்திரிச்சு எல்லாம் கிளம்பி ரெடியாகி வெளியில் போகும்பொழுது அந்த ஹேங்கரில் தொங்குது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட். அவங்க அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம காம்பவுண்டுக்குள்ளே தானே, எதிரில் இருக்கிற பில்டிங் தானே, வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க. வாசல் தாண்டி ஒரு 5 அடி தான் நடந்தாங்க. பேதுரு சொல்கிற மாதிரி, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எப்போ விழுங்கலான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். அதே போல் முதல் முறை இந்த அம்மா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போடாமல் வெளியே வராங்க. அவருக்கு மெய் காவலராக இருந்தவங்க இந்த அம்மா ஜாக்கெட் போட்டு வரலன்னு தெரிஞ்சு அதே இடத்துல சுட்டு கொன்னுட்டாங்க. ஏன்? அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை அவங்க போடாமல் போனதுனால. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசானவன் உங்களை பார்த்துட்டே இருப்பான். இவன் எப்போ ஜெபம் பண்ணாமல் வெளியே வரா, இவன் எப்போ ஜெபம் பண்ணாமல் இருக்கிறா, இவனை எப்போ விழுங்கலான்னு பார்த்துட்டே இருக்கிறா. அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை அவங்க பார்த்தாங்க. ஒரு வேளை அதை எடுத்து போட்டுட்டு போயிருந்தா அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் அது போடாமல் போனதுனால ஒரு சீக்கியர் அவனை சுட்டு கொன்றாங்க. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஒரு மனிதனை காப்பாத்துனா உங்களுடைய ஜெபம் உங்களை காப்பாற்றும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கடைசி ஒரே ஒரு காரியம் சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனம்.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இங்கே இயேசு மூன்றாவதாய் ஒரு காரியம் சொல்லுகிறார். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, எவைகளுக்கு கடைசி காலத்துல நடக்கிற ஆபத்துகளுக்கெல்லாம் நீங்க தப்பி யார் முன்னாடி நிக்கணுமா? மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான். அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா நீங்க ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஏன் ஜெபம் பண்ணணும்? ஒரு நாள் இயேசுவை நம்ம முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அவரை சந்திப்பதற்கு தைரியமா போய் நிக்கணும்னா நீங்க ஜெபம் பண்ணாதான் தைரியமா போய் நிக்க முடியும். ஜெபிக்காதவங்க அவங்க முகத்தை பார்க்க முடியாது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், அவரை சந்திக்கிறதுக்கு நீங்க பாத்திரவான்களா இருக்கணும். பாத்திரவான்களா இருக்கணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் சமையல் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க, வேலை செய்கிற இடத்துல மனசுல ஜெபம் பண்ணிட்டே இருங்க, டிராவல் பண்ணாலும் ஜெபம் பண்ணுங்க. போற வழியில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். நீங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசுவை ஒரு நாள் நம்ம சந்திக்க அவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது பாத்திரவானா இருக்கணும்னா நீங்க ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும், யுத்தங்கள் நடக்கும், பூமி அதிர்ச்சி இருக்கும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், இதெல்லாம் வரும். இவைகளுக்கு எல்லாம் நீங்க தப்பணும் அப்படின்னா என்னதான் வழி? ஜெபம் மாத்திரம்தான் வழி. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், கொள்ளை நோய் வரும். இந்த கொரோனா நாட்கள்ல நம்ம எல்லாம் பார்த்தோம், கொள்ளை நோய்னா என்னன்னு எல்லாம் அறிஞ்சு கொண்டோம். ஆனா இயேசு சொன்னார், இவையெல்லாம் சம்பவிக்கும், இதுக்கெல்லாம் நீங்க தப்பணும்னா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கொரோனாக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல, ஆனா கொரோனால தப்பிக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு மருந்தை சொல்லிட்டு போயிட்டார். ஆனா நம்ம தான் என்ன பண்றது இல்ல அந்த மருந்தை. அல்லேலூயா. இந்த கொரோனா காலத்தில் டெல்லி பட்டணத்தில் ஒரு பெரிய பணக்காரர், அவங்க அப்பா கொரோனாவில் அட்மிட் பண்ணுறாங்க. டெல்லி பட்டணத்தில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு சொல்கிறார், டாக்டர் எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க. அட்மிட் பண்ணாங்க. 2வது நாள் மரித்து போனார். அதனுடைய அப்பாவுடைய பாடி அந்த சரீரத்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது கையில் இருக்கிற பணத்தெல்லாம் வீசிட்டு சொன்னார், இந்த பணம் எங்கள் அப்பாவை காப்பாற்றலை. அப்போ பணம் ஒரு மனுஷனை என்ன பண்ணாது? காப்பாற்ற முடியாது. படிப்பு ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு இருக்கிற செல்வம் வசதி உங்களை காப்பாற்ற முடியாது. இவைகளை எல்லாம் வச்சு நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சாலும் உங்களால தப்பிக்க முடியாது. ஏன்னா எத்தனையோ டாக்டர்ஸ் மரிச்சு போனாங்க, எத்தனையோ பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மரித்து போனார்கள். ஏன்? அவங்ககிட்ட பணம் இல்லையா, பெயர் இல்லையா, புகழ் இல்லையா? அதை அல்ல, ஆனா ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2001ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் கூச், பாகிஸ்தான் அந்த பார்டரில் ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு, நிலநடுக்கம். பெரிய பெரிய பில்டிங், அப்பார்ட்மெண்ட்ஸ், பெரிய பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ் எல்லாம் ஒரு நொடியில் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்போ 4 மாடியில் மோகனன் அந்த குஜராத் மாநிலத்தில் உதவி செய்வதற்காக இங்கேருந்து ஒரு டீமாக போயிருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற மிஷினரி அந்த பகுதியெல்லாம் கூட்டி சுற்றி காட்டினாங்க. நடந்த இதெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு, இல்லை கிராக் ஆகிருக்கு, ஏதோ ஒரு வகையில் பில்டிங்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் கார் நிறுத்தினாங்க. கார் நிறுத்தி இறங்கி போகும்போது மோகனனை கேட்டாங்க, இது எல்லா வீடும் சுற்றி இருக்கிற எல்லா வீடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த வீட்டில் ஒரு கிராக் கூட இல்லை, என்னன்னு கேட்டப்போ இது ஒரு விசுவாசியுடைய வீடு, இது ஒரு விசுவாசியுடைய வீடு. இந்த விசுவாசி நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். இந்த இரவு அவங்க குடும்பமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம், இருட்டாயிடுச்சு, கரண்ட்லாம் போயிடுச்சு. என்ன நடந்து வெளியில இருந்து பார்த்தா எல்லா வீடுகளும் இடிக்கப்பட்டிருந்தது, எல்லா வீடுகளும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மரித்து போனாங்க.
ஆனா இந்த விசுவாசனுடைய வீட்டில் ஒரு கிராக் கூட இல்லை, ஒரு கிராக் கூட இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடம் ஜனவரி மாதம் அமெரிக்க தேசத்துல ஒரு பெரிய ஒரு நெருப்பு தீ, காட்டு தீ வந்துச்சு. யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த காட்டு தீயில ஒரே ஒரு வீடு, ஒரு குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன வார்த்தை, இயேசு என்னை காப்பாத்தினார். ஜீசஸ் சேவ்ட் மீ. அல்லேலூயா. இது எப்ப நடக்கும்? ஜெபிக்கிறவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஒரு சிங்கத்தின் கெபியில் இருக்கிற தானியேலை கர்த்தர் காப்பாற்ற முடியும் என்றால் ஏன்? அவன் ஜெபிக்கிற மனுஷன். அவனை எடுத்துட்டு அவனை யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவனெல்லாம் தூக்கி போட்டாங்க. அவங்க வந்து கீழே தரையில விழுகிறதுக்கு முன்னாடி சிங்கம் அவர்களை பட்சித்து போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தினுடைய வேல்யூ தெரியுதா? ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் தெரியுதா? இன்னைக்கு அநேக நேரம் இந்த ஜெபம் பண்ண விடாதபடி பிசாசு நம்மை தடுத்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, அப்போ தான் ஏதாவது ஒரு வேலை வரும். நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, அப்போ தான் ஏதாவது ஃபோன் வரும். நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, அப்போ தான் ஏதாவது பிரச்சனை வரும். இவைகளை எல்லாம் நீங்கள் தூக்கி வச்சுட்டு தினந்தோறும் தேவ சமூகத்தில் குறைஞ்சது 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன் நம்ம ஜெபிக்கணும்? முதலாவது நம்ம பார்த்தோம் பாவம். ரெண்டாவது நாம் சோதனையில் சிக்கக்கூடாதபடிக்கு ஜெபம் பண்ணணும். கடைசியா இயேசு சொன்ன வார்த்தை, இவைகளுக்கு எல்லாம் நீங்க தப்பணும்னா நீங்க ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஒரே ஒரு வசனத்தை, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் வரும் பொழுது வலுவான எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது ஆண்டவர் பூமி 4 முனையில் இருந்தும் ஆட்களை கூட்டி சேர்ப்பார். யார் அந்த ஆட்கள்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். அப்ப யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இரவும் பகலும் அவரை நோக்கி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய வருகை இருக்கும் பொழுது எக்காலம் தொனிக்கும். ஆண்டவருடைய எக்காலம் தொனிக்கும் பொழுது இந்த பூமியின் 4 திசைகளில் இருந்தும் தேவதூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அவர்கள் தான் ஆண்டவரோடு 2ஆம் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். யார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால், இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால அவருடைய வருகையில நீங்கள் அவர்களோடு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? Thank you Lord. Hallelujah. இன்னைக்கு தெய்வ சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்துடலாமா? ஆண்டவரே, ஆண்டவரே திரும்பவும் எங்களை உயிர்ப்பிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆரம்பத்தில் நான் ஜெபிச்ச மாதிரி இன்னைக்கு ஜெபிக்கலையே ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட நாளில் மணிக்கணக்காக ஜெபிச்சனே, இன்னைக்கு நான் ஜெபிக்கலையே ஆண்டவரே. என் ஜெப ஆவி போயிடுச்சே ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியலையே, என் ஜெப நேரங்கள் குறைஞ்சிருச்சு. தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணாத பாவத்தை எனக்கு மன்னிங்க. இனி நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஐயோ, இந்த தேசத்தில் எத்தனையோ மக்கள் அழித்து கொண்டு இருக்கிறாங்களே, அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்களே, நரகத்தை தேடி போய் கொண்டு இருக்கிறாங்களே. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, அதுக்காக நான் ஜெபிக்கணுமே ஆண்டவரே. என்னை ரட்சித்தீரே, என்னை பரலோக பாக்கியவானாய் மாற்றினீரே. என் ஜனங்களும் ரட்சிக்கப்படணுமே, எல்லாரும் ரட்சிக்கப்பட நீர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறீரே. அன்றைக்கு 120,000 பேரான
நினிவேக்காக பரிதவிக்கிற தேவன், அதை அழிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அந்த ஜனங்கள் மனம் திரும்பினவனை பரிதவித்தாரே, அதே போல இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதவிக்கும் பொழுது நாம் செபிக்காமல் இருந்தால் எப்படி? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னிலிருந்து நான் செபிக்கிறேன். குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, குறைஞ்சது 1 மணி நேரமாவது உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்படி ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து ஆமேன். ஒரு ஜெபாவி உங்களை மூடட்டும், ஒரு ஜெபாவி மூடட்டும். ஆமேன். நீங்கள் ஜெபிக்கிறது வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறவர் ஆவியானவர், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும், அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும், அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ரஹாத்தானா ஷேகாராபா உராபாலா பாபா ஷகாதாலாபா. திரும்ப உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம், திரும்ப உயிர்ப்பிக்கிற அனுபவம், திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு அனுபவம். இன்றைக்கு 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 உங்களுடைய ஜெப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உராபாலா பாபா பா ஷகாதாலாபா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அந்நிய பாஷையில், அந்நிய பாஷையில் ரேமானா காதுரா பாலா பாபா. தேவனே தேவனே தேவனே, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவரே, ஆவியானவரே ஒவ்வொருவரை 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 நிரப்புவீராக. திரும்ப ஒரு விசை, திரும்ப ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுவீராக, ஒவ்வொருவரை மூடுவீராக, ஒவ்வொருவரை மூடுவீராக. ஆமென். வாய்களை திறந்து கேளுங்க, அரங்களை தட்டி கேளுங்க, கைகளை கட்டிட்டு நிக்காதீங்க. ஆமென். விடுதலையோடு, விடுதலையோடு. தேவனே தேவனே, இன்னும் ஒரு விசையை நிரப்புங்க ஆண்டவரே, இன்னும் ஒரு விசையை நிரப்புங்க ஆண்டவரே. அணுக்கால் அல்ல, முழங்கால் அளவு அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே. நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம். நான் மூழ்கணும், மூழ்கணும், மூழ்கணும். இன்னும் என்னை நிரப்புவீராக, இன்னும் என்னை நிரப்புவீராக. உன் வாயை விரிவாய் திற, இன்னும் ஆண்டவர் நிரப்பட்டும். உராபா பாபா பாபா ஷகாலா பாபா உராபாலா பாபா ஷே உராபா பாபா ஷகாதாலா பாபா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. சோர்வுகள் மாறட்டும், அசதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன் ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உராபா பாபா ஷகாதாலாபா. கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இன்னும் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, இன்னும் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால, உம்முடைய பலத்தினால கர்த்தர் நிரப்புவீராக. ராபானா ஷகாதாலாபா ராபாலா பாபா ஷகாதாலாபா ரீமானா ஷகாதாலாபா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு இங்க வந்திருப்பீங்கனா ஆமென், இப்ப ஜெபம் பண்ண போறோம் இயேசுவின் நாமத்துல. ஒரே நிமிடம் தான் ஆமென். உங்களுடைய வியாதிக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே. இப்போ 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 உங்களுடைய வேதனைகள் மாற போகிறது, உங்களுடைய பலவீனங்கள் மாற போகிறது, உங்களுடைய பிரச்சனைகள் மாற போகிறது, உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. ஆமென். கர்த்தர் கட்டுவிக்க போகிறார், உங்களுடைய குடும்பத்தை கட்ட போகிறார், இழந்து போனதை திரும்ப தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் தொடுவீராக, சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் என்ன தேவையோடு, என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள் என்பது உமக்கு மாத்திரம்தான் தெரியும் ஆண்டவரே. தேவன் உம்முடைய வானத்தின் பொக்கிஷ சாலைகளை ஆண்டவரே நல்ல
பல கனிகளை திறப்பீராக. உம்முடைய பொக்கிஷ சாலைகள் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட வானம் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. தடைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறது பார்க்கிலோ 1000 மடங்கு பெருகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை அமைத்து கொடுப்பீராக. ஆண்டவரே, வீடு கட்டுகிறதற்காக ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர்யாவுக்காக ஜெபிக்கிறோம், அருமையான சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம், இந்த ஆலயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்னவன் 1000 என்று சொன்னீரே, இந்த சபை 1000 பேர் உட்கார்ற மாதிரி ஆண்டவரே வளர்ந்து பெருகட்டும், வளர்ந்து பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா, சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.